வணக்கம் நண்பர்களே. புவிசார் அரசியல் என்னைக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. அது ரொம்ப டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரைவில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகை. அதுக்கு இப்ப சமீபத்திய உதாரணமாக ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுக்கப்பட்டுள்ள ஒரு தாக்குதல். அது உலகளவுல அதிர்வலைகளை அனுப்பியிருக்கு. இதை பத்திய ஒரு காம்ப்ரஹென்சிவ் விரிவான ஒருமித்த ஒரு அனாலிசிஸ் மாதிரி டாப் டு பாட்டம் ஆரம்பம் முதல் இன்னும் வரைக்கும் என்ன அப்படிங்கிறதையும் இந்தியா அதுல எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அதுல குறிப்பா இந்த மேற்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மூலமாக இந்தியா எப்படி மீண்டு எழுந்து உள்ளது, அதை எப்படி சமாளித்து உள்ளது, தைரியமாக எதிர்கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும், இது போன்ற கடந்த காலங்கள்ல வரலாறு நமக்கு அடித்துள்ள பாடங்கள் என்ன, அந்த வரலாறு நடந்த போது யார் ஆட்சியில் இருந்தாங்க, எந்தெந்த மாதிரி நடவடிக்கை மூலமாக இந்தியா மிகப்பெரிய ஒரு கடுமையான துன்பத்திற்கு ஆளாயிற்று, அது இன்னி வரைக்கும் தொடருது. இந்த மாதிரி பல செய்திகளையும் ஒருமித்த ஒரு வீடியோவா இந்த வீடியோவில் உங்களோட ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதை கொஞ்சம் லெங்க்தியாக, ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் மாதிரி செய்யணும்னும் போது கொஞ்சம் அது லெங்க்தியாக தான் இருக்கும். அதனால ஒரு 1, 2, 3 பாகங்களாக விரிவாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இந்த வீடியோவை. இதில் பல கருத்துக்கள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். என்னோட பலவிதமான வதந்திகள்லாம் உலவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோவினுடைய தேவை அதிகமாக படுகிறது எனக்கு. எந்தெந்த மாதிரி இருக்குன்னா, ஆரம்ப கட்டத்தில் இருந்து பார்த்தோம்னாக்கா 28 பிப்ரவரி 2026 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த தாக்குதலில் அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத குருமார் அலி கமேனி அவர்கள் இறந்து போனார். இது ஒரு துயரமான செய்தி. எந்த நாடுமே அடுத்த நாட்டின் மீது இந்த மாதிரி இறையாண்மைக்கு எதிராக, அந்த நாட்டு மக்களுடைய அரசுக்கு எதிராக செயல்படுவது சரியானது கிடையாது. அது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கணும். அந்த ஈரான் நாட்டில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கு, அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்றத அது அந்த மக்களுடைய நிலைப்பாடு. அது அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான விடைகளையும் அந்த மக்கள் தான், ஈரான் நாட்டு மக்கள் தான் எடுக்கணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, தலைவரே தாக்கப்பட்டார், இறந்து போய்விட்டார் அப்படின்னும் போது அந்த நாட்டினுடைய ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் IRGC, இந்த ரெவல்யூஷனரிங்கிறது 1979 பேரை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு புரட்சிகரமான போர் வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 1979 மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு இந்த மத குருமார்களுடைய ஆட்சி வந்தது. அதுல அவங்க போர் குணம் மிக்க ஒரு புரட்சிகரமான ஆட்சி அகற்றி மக்களாட்சி வந்தது அப்படிங்கிறதான். ஒரு விதத்துல மக்களாட்சி, இன்னொரு விதத்துல அதை மறைத்து அதன் மேல கட்டமைக்கப்பட்ட மத அடிப்படைவாத மத குருமார்களுடைய ஆட்சி தான் ஈரான்ல இருந்தது. ஸோ அதனால அன்னிலிருந்து IRGC தான் அதனுடைய பேர். இப்போ ஒன்றும் இல்லை, அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பேரை மாத்திட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு. ஏன்னா ஒரு மடத்தனமான, டிஃபென்ஸ்னா பாதுகாப்பு, வார்னா போர். பாதுகாப்புல இருந்து நாங்க போருக்கு டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னா, டெவலப் ஆயிருக்காங்களா டிட்டாரியேட் ஆயிருக்காங்களா நீங்க டிசைட் பண்ணுங்க. அவ்வளவு கேவலமா அமெரிக்கா தன்னை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. இது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு அகம்பாவம், ஒரு அகந்தை, அப்படிதான் எடுத்துக்க முடியும் நம்ம. சரி, அதனால என்ன பண்ணணும், இந்த IRGC மிக மிக முக்கியமான ஒரு வழித்தடம், கடல் வழித்தடத்துல ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் 33 கிலோமீட்டர் தான் அதனுடைய அகலம். ஈரானுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அந்த கூம்பு மாதிரி இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா மேல பந்தர் அப்பாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளுடைய சபஹார் போர்ட், இந்தியா எடுத்து நடத்தக்கூடிய சபஹார் போர்ட், அதுக்கு கீழே வரிசையா உங்களுக்கு நாடுகள்லாம் இருக்கு. குவைத் இருக்கு, பஹ்ரைன் இருக்கு, அதுக்கப்புறம் கட்டார் இருக்கு, அதுக்கப்புறம் UAE இருக்கு, அதுக்கப்புறம் ஒமான் இருக்கு. இதுல வரிசையா எல்லா நாட்டினுடைய துறைமுகங்களும் இருக்கு. மிக சில துறைமுகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்கள்லாம் அதெல்லாம் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை IRGC மூடிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக், முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயிட். அது அது வழித்தடம், கடல் வழி. எதனால அது அப்படின்னா, கிட்டத்தட்ட 20% எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு எல்லாமே அதன் மூலமா கப்பல்ல வருகிறது. எண்ணெய் மட்டும் அல்லாம மற்ற பல வர்த்தக கப்பல்களும் அதுல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல
கிட்டத்தட்ட ஒரு 36 இந்திய கப்பல்கள், இந்திய சரக்கு எடுத்து செல்லக்கூடிய கப்பல்கள் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை விடுவிச்சு கொண்டு வருவதற்கான பலவிதமான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோட கட்சி அவரோட பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சில முடிவுகள்லாம் வந்திருக்கு, சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுள்ளன, புரிந்துணர்வுகள்லாம் ஏற்பட்டுள்ளது. 2-3 கப்பல்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆல்ரெடி அந்த இடத்தை தாண்டி. இதுல சில மாற்று கருத்துக்களும் சமூக வலைதளங்கள்ல உலாவிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கப்பல்கள் மும்பை துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டன அப்படிங்கிறது ஒரு உறுதியான செய்தி. சில பேர் சொல்லுவாங்க அது வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்ல இல்ல, கல்ஃப் ஆஃப் ஒமான்ல இருந்தது, அங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் முன்னெடுப்புகள் இந்திய அரசால செய்யப்பட்டுள்ளது. ஈரான் அரசும் அதற்கு உறுதிமொழி அளிச்சிருக்காங்க. இந்திய கப்பல்களுக்கு தடை கிடையாது, மற்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களுக்கு தடை அப்படின்னு. அதை பற்றிய மாற்று கருத்துக்களும் வந்திருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, சும்மா இவங்க வந்து ப்ராபகண்டா பண்றாங்கன்னு. அந்த மாதிரி ப்ராபகண்டா பண்ணுனா எப்படி இந்த 36 கப்பல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அதை வந்து ஒரு கேள்வியா நினைச்சு கேட்கணும், பார்க்கணும். நம்ம அந்த மாதிரிதான் எப்படி வர முடியும், இப்படி அந்த வழித்தடம் இந்தியாவிற்கும் முடக்கப்பட்டால் எப்படி இந்த கப்பல்கள் வர முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரஷ்ய கப்பல்கள் எண்ணெயை தாங்கி வந்திருக்காங்க, இது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 20% அதனுடைய போக்குவரத்து மற்ற வர்த்தகங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து கிட்டத்தட்ட 80-90% நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் அது எல்லாமே, அதாவது இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடியது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு. அதாவது நேச்சுரல் கேஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, மீத்தேன் கேஸ் தான். CH4 அதனுடைய ஃபார்முலா கெமிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா அந்த எல்என்ஜி வந்து சில சமயம் பெட்ரோலோட சேர்ந்து வரும் கேஸாவே கிடைக்கும். நிறைய இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் கூட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்கான பிரயத்தனங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது. அதை வந்து வழக்கம் போல கம்யூனிஸ்டுகளும் அரசியல் காழ்ப்புணர்வு கொண்டவர்களும் இந்த நாடு உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, இந்தியாவிற்கு எதிராகவே செயல்படக்கூடாது, அவங்க அதை மூடி மறைச்சி இது பண்ணிட்டாங்க. அதை பற்றி பின்னாடி இன்னொரு வீடியோல பார்க்கலான்னு தான் இருக்கேன். சரி, அடுத்தது அந்த மீத்தேன் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்க லிக்விஃபைடு நேச்சுரல். அதை வந்து நீங்க கோபர் கேஸ்ல கூட அதே மீத்தேன் கேஸ் தான் வருது. கால்நடையினுடைய கழிவுகள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய கேஸ் தான் அதுவுமே, கோபர் கேஸ் அப்படின்னு சொல்றாங்களா அதுவுமே. சரி, இது வந்து என்னன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 80-90% வெளிநாட்டுல இருந்தா நம்ம இறக்குமதி பண்றோம். இந்தியாவினுடைய சுய உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சொற்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம அதுல வந்து முழுமையாக இறக்குமதி சார்ந்து தான் இருக்கும், அதுதான் உண்மை, தெளிவான உண்மை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இதனால பாதிப்புகள் ஏற்பட்டு உள்ளது. இதை வந்து அரசாங்கமும் இதை மறுக்கல. இதுல என்ன வேடிக்கைன்னா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் மூடி மறைக்குது அப்படின்னு. கிடையவே கிடையாது. அதனாலதான் இந்த டீடைல்டு வீடியோவா நான் உங்ககிட்ட பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணேன். அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்திலே சொல்றாங்க, எஸ் இது வந்து ஒரு கிரைசிஸ் மொமெண்ட், உலகத்திலேயே ஒரு கிரைசிஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா நாடுகளும் கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பல முன்னெடுப்புகளும் பல நடவடிக்கைகளும் செஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. அதை நீங்க சொல்லாம, எதிர்கட்சிகள் சொல்லாம இந்தியாவும் வசமான ஒரு சங்கடத்துல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எந்த விதமான மிகப்பெரிய அளவுல மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார்கள் என்று எதிர்கட்சிகள் ஒரு பொய் உரையை பரப்பிக்கிட்டு வராங்க. அதனுடைய தெளிவிற்காகத்தான் இந்த வீடியோ. இதன் காரணமாக என்ன ஆச்சு, இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் மூடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து நான் போன 2-3 வீடியோலயே சொல்லியிருந்தேன், $62-63 தான் இருந்தது 1.5 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ சடனா என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டு இந்த போர் தாக்குதல் எல்லாம் ஆரம்பிச்ச போது கிட்டத்தட்ட $100 மேலே போய் கிட்டத்தட்ட $119 வரைக்கும் போயிட்டு அப்படியே அங்க இங்க ஊசலாகி ஒரு ஸ்டேஜில் $91 வந்து இப்ப சமீபத்தில், அதாவது கடந்த 12-13 மார்ச் மாதத்துல நீங்க அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா $100-101 அந்த இடத்துல வந்து நிக்குது. இன்னும் ஃபர்தரா அது மேல ஏறுமா இல்ல கீழே வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இது வந்து போர் சூழல் எப்படி ஃபர்தரா டெவலப் ஆகுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இது எந்தெந்த மாதிரி அடிப்படையில ஒரு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த குரூட் ஆயில், கச்சா எண்ணெய் மற்றும் இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய 40% இது எல்லாமே இந்த வழியாத்தான் வருது அப்படிங்கிறாங்க. 40% குரூட் ஆயிலும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியான இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய கேஸும் இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியா வருது. ஸோ அது இப்போ தடைபட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதில் வந்து இது எதோ பொய்யும் கிடையாது, உண்மை அது.
இது வந்து என்ன ஆகுது, அதனால அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் வந்து மிக மிக முக்கியமான ஒரு லைஃப் லைன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பல விதமான உபயோகங்களும் ஈடுபாடுகளும் இருக்கு இந்த கச்சா எண்ணெய் மற்றும் இந்த கேஸ் மூலமாக. சரி, அதுக்கப்புறமா என்ன பார்க்குறோம்? முதல்ல என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது தொழிற்கூடங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன மாதிரி அப்படின்னா, முதல்ல வந்து கேஸ் சப்ளை அவங்களுக்கு கட் ஆயிடும், குறைந்து விடும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா பெட்ரோ கெமிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய வகைகள் தடைபடும். அந்த தொழிற்கூடங்கள்லாம் தடைபடும். அதை தவிர உரம் உற்பத்தி அது தடைபடும். அதுல சில பாதிப்புகள். அதுக்கு அடுத்ததா எதை பார்க்குறோம் அப்படின்னா சிட்டி கேஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பல இடத்துல வந்து இந்த சிஎன்ஜி வந்து, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த எல்என்ஜிங்கிறது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், பிஎன்ஜிங்கிறது பைப்டு நேச்சுரல் கேஸ். இதுதான் வீடுகளுக்கு பைப் மூலமா வரும். சிஎன்ஜிங்கிறது ஆட்டோ போன்ற மற்ற வாகனங்களுக்கு ஒரு சிலிண்டர்ல அடைச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ அந்த சிட்டிஸ் கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதும் உண்மை. நம்ம இப்ப வந்து என்ன பார்க்குறோம்னா ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணதுனால அங்க சில சங்கடங்கள்லாம் இருக்கிறதுனால அது எந்தெந்த விடத்துல யார் யாருக்கெல்லாம் அதனால பாதிப்பு ஏற்படும். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்ததை பார்க்கும்போது என்ன பண்ணா இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து இந்தியாவினுடைய பப்ளிக் செக்டார் கம்பெனி. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஓஎன்ஜிசி மற்றும் ஐஓசிஎல் இந்த 4 கம்பெனியும் ஆளுக்கு 12.5% அதில் ஸ்டேக் வச்சு ஷேர் ஹோல்டிங் வச்சு உருவாக்கப்பட்ட கம்பெனி. இது வந்து குஜராத்தில் தஹேஜ் அப்படிங்கிற இடத்துல இவங்க மிகப்பெரிய அளவில் எல்என்ஜியை தான் அங்கே ப்ராசஸ் பண்ணி மற்ற பல இடங்களுக்கு அனுப்புகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து 1,75,00,000 மெட்ரிக் டன் அளவுக்கான உற்பத்தி இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி குஜராத்தில் இருக்கிற தஹேஜில் செய்யும். இதை தவிர கேரளாவில் கொச்சிக்கிட்டையும் ஒரு பிளான்ட் வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 50 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யறாங்க. இந்த போர் சூழ்நிலை வருவதற்கு முன்னாலேயே என்ன முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட அந்த 1,75,00,000 இருந்து 2,25,00,000 வரை டன் வரைக்கும் மெட்ரிக் டன் வரைக்கும் அதில் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அது பயன்பாட்டுக்கும் வந்துடும், உற்பத்தியும் தயாராகிடும், அதுக்காக ரெடி ஆயிடும் எல்லாமே. இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கட்டார்ல இருந்து தான் மேக்சிமம் இந்த எல்என்ஜி வருது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் மேஜூர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதாவது இதுனா தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி இயற்கையாக போர் போன்ற சூழ்நிலைகள் அல்லது நிலநடுக்கம் போன்றவை இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கொடுத்துதான் ஆகணும், நீங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்க, நீ கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு வந்து ஃபோர்ஸ் மேஜூர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணி பெட்ரோநெட் எல்என்ஜி கம்பெனி தன்னை கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பு மாதிரி ஒரு அரண் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது. ஏன்னா அவங்க வந்து யாரை நம்பி இருக்காங்கன்னா கட்டார்ல இருந்து வரக்கூடிய இதை நம்பிதான் இருக்காங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா கட்டார்ல நம்ம ஒண்ணு முக்கியமா புரிஞ்சுக்கலாம். கட்டார் வந்து தோஹா அதனுடைய தலைநகர். அந்த தோஹாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 இல்ல 100 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு போர்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ராஸ் லஃபான் அப்படிங்கிற போர்ட். இந்த ராஸ் லஃபான் தான் மிக மிக முக்கியமான ஒரு கேஸ் டெர்மினல் போர்ட் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து கட்டார்ல உற்பத்தி செய்யக்கூடிய எரிவாயுவை அதுல வந்து கிட்டத்தட்ட 80% இந்த ராஸ் லஃபான் மூலமாகத்தான் கப்பல்கள்ல ஏற்றி பல நாடுகளுக்கும் விநியோகம். அப்ப நீங்க அந்த பொசிஷனை பாத்தீங்கன்னா அந்த கட்டார்ல இருந்து அது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை கிராஸ் பண்ணி அது அப்படி யூ மாதிரி இருக்கும். அதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமான் வந்து அதுக்கப்புறம் அரேபியன் சீக்கு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரணும். ஆக மொத்தம் அந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிரச்சனை ஆகும். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ராஸ் லஃபான் இடத்துலதான் ஈரான் தாக்குதல் நடத்திட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய உற்பத்தி கிட்டத்தட்ட 20-30% உற்பத்தி இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி குறைந்து விட்டது. இன்ஃபேக்ட் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராஸ் லஃபான்ல கிடைக்கக்கூடிய எல்என்ஜியை வச்சுதான் கட்டாருக்கு 20%க்கும் மேற்பட்ட மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது, விநியோகிக்கப்படுகிறது. அதுவே இவங்களுக்கு தடைபட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்னால பெட்ரோநெட் எல்என்ஜி இந்தியாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய தஹேஜுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி
ஃபோர்ஸ் மேஜோரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான தகவல் நமக்கு. அடுத்ததை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டு எப்படி, அதாவது குடும்பங்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் இதனால பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலிண்டரில் கேஸ் வருது. இந்த கேஸ் வந்து நல்லா கவனிச்சுங்க, இது சில பேர்லாம் மடத்தனமாக அதை வந்து ஆட்டோவில் இருக்கிற எல்பிஜியை வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸை வீட்டில் இருக்கிற சிலிண்டருக்கெல்லாம் மாத்துறாங்க. அதனுடைய அழுத்தம் வேற, ப்ரெஷர் லெவல்ஸ் வேற, அதனுடைய வால்வ் சிஸ்டம் வேற, வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்பிஜியினுடைய வால்வ் சிஸ்டம், அதனுடைய ப்ரெஷர் இதெல்லாம் வேற. அதை தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்னா அதாவது உங்களுக்கு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஆயில் சார்ந்த இதில் அதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிளெவி அப்படின்லாம் சொல்லுவாங்க, பிஎல்இவிஇ அப்படின்லாம். அதெல்லாம் அடிச்சதுனாக்க கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டருக்கு நெருப்பினுடைய தாக்கம் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக ஆட்டோவில் இருக்கிற எல்பிஜியை தூக்கி உங்கள் இதில் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிலிண்டர் லேட் ஆகுது, லேட்டெல்லாம் ஆகலை, அது பின்னாடி பார்க்கலாம் நம்ம. சரி, இப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்தா, இந்திய குடும்பங்கள்ல சாதாரணமா ஒரு புள்ளி விவரப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 7.5% 10.2% வரைக்கும் எரிபொருளுக்காக ஒவ்வொரு குடும்பமும் செலவிடுது அப்படிங்கிறாங்க. எந்த மாதிரி எரிபொருள்னா, கிச்சன்ல இருக்கு நம்ம உபயோகப்படக்கூடிய எல்பிஜி சிலிண்டர், அதை தவிர வாகனங்களுக்கு போடக்கூடிய பெட்ரோல், டீசல், இல்ல ஏதாவது கேஸ் பேஸ்டு வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா அது, இல்லை ஈவன் ஈவியா கூட இருந்தது. கிட்டத்தட்ட 7.5% 10% வரைக்கும் ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய எரிபொருள் தேவைக்காக செலவு செய்கிறார்கள். இப்ப அது தடைபடும் அப்படிங்கிறது ஒரு இது. இந்த மாதிரி பார்க்கும்போது வளைகுடா நாடுகள்ல ஆரம்பிக்கப்பட்டுள்ள போர் சூழல் மக்களை வெகு எளிதாக பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கறதான் இதுல முக்கியமான செய்தி. இதுக்கப்புறமா நம்ம முக்கியமா எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஹோர்மூஸ், அதன் மூலமாக கூடிய சரக்குகள், குறிப்பா எண்ணெய் சார்ந்தது, அதனுடைய சில புள்ளி விவரங்களை பார்த்தோம்னா இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 1,34,00,000 பேரல் ஒரு நாளைக்கு இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா கச்சா எண்ணெய் பயணப்பட்டு வருகிறது. அது பார்க்கிறோம். இதுல இந்த 1,34,00,000 கிட்டத்தட்ட 39 லட்சம் வரைக்கும் சைனா வாங்குறாங்க. ஓகே, அது ஒண்ணு. இந்தியா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரலை, இதெல்லாமே ஒரு நாள் கணக்கு. இந்தியா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரலை வாங்குறாங்க. ஸோ அங்க ஒரு 30 இல்லை 40 வச்சு இது ஒரு 60 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போகிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக. அதன் வழியா மொத்தமாக செல்லக்கூடியது 1,34,00,000 பேரல். ஸோ அப்போ இந்த 60 நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா 60 120, அப்போ 1,34 இல்ல 120 கிட்டத்தட்ட 50% இந்த 2 நாடுகளுக்கு மட்டுமே பயணப்படுகிறது ஸ்ட்ரெய்ட் ஹோர்மூஸ் வழியாக. எங்கெங்க அந்த வருது? ஈரானை விட்டுடுவோம் நம்ம. மற்ற அரபு நாடுகள், இந்த சவுதி அரேபியா, கட்டார், யுஏஇ, ஒமான் வந்து கீழே இருக்கு, பிரச்சனை அவ்வளவு தூரம் கிடையாது. அல்ஜீரியா போர்ட்லயும் பலவிதமான, அந்த துறைமுகத்திலையும் பலவிதமான சங்கடங்கள் எழுந்துள்ளன. அதை தனியா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான செய்தி. இதை தவிர கிட்டத்தட்ட மொத்த எல்என்ஜி போக்குவரத்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக தான் 82.4 மில்லியன் மெட்ரிக் டன் அப்படிங்கிறாங்க. அதாவது 82.4 அப்படின்னும் போது 8,24,00,000 மெட்ரிக் டன் அதன் வழியா வருது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கட்டார் மட்டுமே 7,49,00,000 மெட்ரிக் டன் கட்டார் மட்டுமே அனுப்புறாங்க. அப்ப கட்டார்ல பாதிப்பு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எப்படி வந்து ராஸ் லஃபான் போன்ற துறைமுகங்கள் தாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்என்ஜில. அப்ப கட்டார் தாக்கப்பட்ட போது இந்த 74.9 மில்லியன் மெட்ரிக் டன், அதாவது 7,49,00,000 மெட்ரிக் டன் அடிபட்டு 20% ரொம்ப பெரிய, மிகப்பெரிய அடி வாங்கியிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கான போக்குவரத்து குறையும், சரக்கு வருவது குறையும், கண்டிப்பாக குறையும். இதெல்லாம் அரசாங்கமே தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஒன்றும் இல்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, யாரும் எந்த கவலையும் பட வேணாம், அந்த மாதிரி அவங்க சொல்லவே இல்லை, எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சரி,
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க இதுல வந்து கிட்டத்தட்ட இந்தியா 1,48,000, நல்லா கவனிங்க, 7,49,000 மெட்ரிக் டன் கட்டார் மட்டுமே அனுப்புது. அந்த 7,49,000 மெட்ரிக் டன்ல இந்தியா மட்டுமே 1,48,00,000 மெட்ரிக் டன்னை இந்தியா மட்டுமே இந்த எல்என்ஜி கேஸை கட்டார் கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான செய்தி. அப்ப அதுல 20% குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. சரி, இது வந்து கிட்டத்தட்ட 20% நம்ம கட்டாரினுடைய மொத்த உற்பத்தியிலிருந்து வாங்குறோம். அந்த 20%த்துல ஒரு 20% போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,48,00,000 போது கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னா 30 லட்சம் பேரல் மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு குறையக்கூடியது. இது ஒரு பக்கம். ஆனா இதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா யுஏஇயோ, கட்டாரோ, பஹ்ரைனோ, சவுதி அரேபியாவோ எந்த விதமான கப்பல் போக்குவரத்தையும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியா அனுப்பக்கூடாதுன்னு ஈரான் தடை விதிச்சு. அனுப்புனீங்கன்னா நாங்க அதன் மேல தாக்குதல் நடத்துவோம். ஆக மொத்தம் 20% மட்டுமல்ல 100% தடைப்பட்ட போகிறது என்பதுதான் உண்மையான செய்தி. இதைத்தான் இந்தியா எப்படி சால்வ் பண்ணி அதற்கான விடையை கண்டுபிடிச்சிருக்காங்க, நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்கிறது தான் இந்த வீடியோல ஃபர்தரா நம்ம இதை பார்க்கும்போது இந்தியா மற்றும் சைனா இவங்க மட்டுமே இந்த அரபு நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடியது மற்றும் குறிப்பா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து, அந்த சரக்கு கப்பல்கள், அந்த இறக்குமதி எல்லாம் மொத்தமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 50% இந்த 2 நாடுகள் மட்டுமே தருவிக்கின்றன. அரபு நாடுகள்ல இருந்து இந்த 2 நாடுகள் மட்டுமே தருவிக்கின்றன அப்படிங்கிறத நமக்கு நல்லா புரியுது. ஓகே, அடுத்ததை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெய்ட்டை ஈரான் முடக்கியதுனால, மூடியதுனால எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி என்ன அதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரே ஒரு போர்ட் 3 விதத்துல பாதிப்புகள் இருக்கும். அதாவது சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு துறைமுகத்தினால ஒரு ஜலசந்தி அப்படின்னுவாங்க, பாக் ஜலசந்தி. இப்ப நம்ம இந்தியாவுக்கு இலங்கைக்கு இருக்கிற மாதிரி அது பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஜலசந்தி. அந்த இடத்துல ஒரே ஒரு ஜலசந்தியில நடக்கக்கூடிய போர், அதனால முடக்கப்பட்ட அந்த ஜலசந்தி, அதன் மூலமாக 3 முக்கியமான சோக் பாயிண்ட் என்று அதே மூச்சு விட திணறுவது போல ஏற்பட்டது உள்ள ஒரு சூழ்நிலை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து எனர்ஜி, எரிபொருள் சக்தி. அதனால என்ன ஆகுது, ஆயில் வருவது தடைபடுகிறது. நம்பர் 1. சரி, அந்த ஆயில்ல இருந்து அதனுடைய பை ப்ராடக்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ கச்சா எண்ணெயில இருந்து பெட்ரோல், டீசல், கெரசின், அதுக்கப்புறம் இந்த ஏவியேஷன் ஃபியூல்னு சொல்ல விமானத்துக்கானது, அதுக்கப்புறம் கோல், பிட்யூமன், இது மட்டும் தான் கிடைக்கும். கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. தேர் இஸ் ஒன் ப்ராடக்ட் கால் நாப்தா. இந்த நாப்தாவிலிருந்து பலவிதமான பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வருகிறது. பெட்ரோலியம் கச்சா எண்ணெயிலிருந்து முக்கியமாக வரக்கூடிய பெட்ரோல், டீசல், கெரசின் இதை தவிர கிட்டத்தட்ட 6,000 பொருட்கள் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நம்மளால ஒரு சடுதியில இந்த 6,000 பொருட்களையும் விட்டுட்டு வரவே முடியாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் மயமா இருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரமாலாம் விட்டுட்டு வரும். பல அரசியல் தலைவர்கள்லாம் கண்ணாப்புடான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புரிதலே இல்லாம பேசுறாங்களா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு மக்களை வேணுமென்றே குழப்புவதற்காக பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் தெரியல. சுற்றுச்சூழல்னுவாங்க, மலையை காப்பாத்தணுவாங்க, காடை காப்பாத்துறேன்னுவாங்க, ஆடு மாடை காப்பாத்துறேன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. நிலம் பாழ்படுகிறது, இதெல்லாம் சொல்றாங்க. கரெக்ட். 6,000 ப்ராடக்ட் நீங்க எப்படி குப்பை தொட்டியில தூக்கி போட முடியுமா? அது வேண்டான்னு ஒதுக்க முடியுமா? முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதற்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகும். அதை வந்து புரிஞ்சுக்காம மக்கள்கிட்டையும் உண்மையை எடுத்து சொல்லாம அவங்களை குழப்பி அடிச்சு ஏதோ மத்திய அரசு தான் எல்லா தகுடுதத்தமும் பண்ணுது, எல்லாம் மற்றவங்க எல்லாமே ரொம்ப யோக்கிய சிகாமணிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தலைவர்கள் பேசுறதை நான் பார்த்திருக்கேன். குறிப்பா ஒரு தலைவர் ரொம்ப தீவிரமா இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவர் நேரடியா பார்த்து பேசணும்னு இருக்கு. ஐயா, இந்த 6,000 ப்ராடக்ட் இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. ஆனா அவர்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா முழுமையான புரிதலை, இப்ப என்ன பொறுத்தீங்கன்னா நான் அந்த ஏரியால ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதாவது என்னன்னா 1% படிச்சிருக்கேன், இல்ல 0.1% அதை பத்தின படிப்பு அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னா அது கூட அவங்களுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அப்ப என்னத்த பதில் சொல்ல போறாங்க? சரி, இது ஒரு பக்கம். ஸோ ஆக மொத்தம் முதல்ல அது மாதிரி அது அதனால என்ன ஆகுது, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் அதுல இருந்து தான் செய்ய போறோம். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல செய்யக்கூடிய பேட்டரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சார் லித்தியம் அயான் பேட்டரி, சல்ஃபியூரிக் ஆசிட் பேட்டரி இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
அதுவும் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஈவியில் கண்டிப்பாக தேவைப்படுது. சரி, அடுத்தது அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இதை தவிர மற்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாமும் அடிபடும். இது வந்து எனர்ஜினால் வரக்கூடிய ஒரு சங்கடம் அப்படிங்கிறது கிரைசிஸ். அடுத்தது என்னன்னா இந்த சிப்ஸ். சரி, சிப்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, எல்என்ஜியை உபயோகித்து தான் பல நாடுகளில் மின்சார உற்பத்தியே நடக்குது. ஸோ அப்போ மின்சார உற்பத்தியே இல்லாத போது நீங்கள் சிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? வறுத்து சாப்பிட முடியுமா என்ன? இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியும்? சிப்பு பஜ்ஜி போட்டு சாப்பிட முடியுமா என்ன? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தம் இந்த சிப்பினுடைய உபயோகம் அடிபடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதன் மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்ப நுண்ணறிவு அதெல்லாம் தடைப்படும். அதுக்கப்புறம் இதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, இந்த சிப்பையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இப்ப வெகுவாக மிலிட்டரியில யூஸ் பண்றாங்க. பாதுகாப்பு துறையில மிக மிக அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே ஓரளவு பாதிப்புக்கு உள்ளாகும். எல்லாமே ஒரு கிரைசிஸ் பாயிண்ட், சோக் பாயிண்ட் அப்படிங்கிறது. அடுத்ததா எதை பார்க்கறோம் அப்படின்னா, இது மிக மிக முக்கியமானது ஃபர்டிலைசர். ஃபர்டிலைசர்ல வந்து மிக முக்கியமானது வந்து அமோனியா, NH3. இதுல இருந்து நைட்ரஜன், ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வருதுன்னா இந்த நேச்சுரல் கேஸ்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் நைட்ரஜனை இதுல காத்துல இருந்து பிரிக்கிறாங்க. இது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போவேன். ஆக மொத்தம் அமோனியாவை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய பல விதமான உரங்கள் அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே தடைபடும், பாதிப்புக்கு உள்ளாகும். சரி, உரங்கள் தடைப்பட்டா விவசாயம் பாதிக்கும். விவசாயம் பாதிச்சுன்னா உணவுப் பொருள் பாதிக்கும். இந்தியாவிலுடைய 1.42 பில்லியன், அதாவது 142 கோடி மக்களுடைய உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து உணவுல தன்னிறைவு பெற்று அதிக உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட 140 நாடுகளுக்கு நம்ம உணவை கொடுக்கிறோம், ஏற்றுமதி செய்கிறோம். அது எல்லாமே தடைபடும். இங்கேயும் அந்த தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ உரத்தை யூஸ் பண்ற, இயற்கை விவசாயத்துக்கு எப்படி வர முடியும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே வரலாம், கொஞ்சம் கொஞ்சமா தான் மீட் எடுக்க முடியும். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து, இது வந்து ஏதோ சுவிட்ச் போட்டா உடனே ஃபேன் சுத்துறதோ லைட் ஆன் ஆகிறதோ அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். நீங்க ஒரு 100 வருஷமா நிலத்தை பாழ்படுத்தியாச்சு, இதை மீட்டு எடுக்கணும்னா இன்னொரு 200 வருஷம் ஆகும். பாழ்பட்டதை மீட்டு எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் தான் செய்ய முடியுமே தவிர ஈவெண்ட்டா செய்ய முடியாது. ஈவெண்ட்டுக்கும் ப்ராசஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. சுவிட்ச் போடுறது ஈவெண்ட், லைட் உடனே எரியும். மின்சார உற்பத்திங்கிறது ப்ராசஸ், அது நாள் ஆகும். அது வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் ஈவெண்ட்டை நீங்க கொண்டு வர முடியும். ஸோ ஆக மொத்தம் நம்ம இதுல முக்கியமான என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னா, உணவு தட்டுப்பாடு வரும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, ஹோர்மோஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல நடந்த போர் சூழல் 3 சோக் பாயிண்ட் உலகம் ஃபுல்லும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த வீடியோல இந்தியா இதற்கான என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க, எப்படி எப்படிலாம் இதை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி, வணக்கம்.